ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், சென்செக்ஸ் எஸ்டர்டே நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு இப்போ நம்ம அதை பற்றி ஒரு சின்ன ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் கரெக்டாக நம்மளோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு. 158 ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக நம்மளோட மிட் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. 80,013க்கு வந்தது. அதுலேருந்து ரிவேஸ் எடுத்த மார்க்கெட் திருப்பி அதை டச் பண்ணவே இல்லை. நான் ஸ்டாப் ரேலி அழகாக அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. யாரெல்லாம் அதை பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 போய் லைட்டாக ஒரு ஸ்ட்ரக் ஆனிச்சு. அப்புறம் அதுலேருந்து உடச்சிட்டு மேலே போனதும் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் 2 போய் லைட்டாக ஒரு ஜர்க் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் ரேலி தான், பயங்கர ரேலி. இன்றைக்கி நல்ல ஒரு ஒரே ஒரு லாட் மட்டும் எடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி குறைஞ்சபட்சமாக 10,000க்கு மேலே ப்ராஃபிட் பார்க்கலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 2,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே 10,000 இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் அதெல்லாம் பண்ணீங்கிறது கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு பேங்க் எக்ஸ் எக்ஸ்பிரி அது என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கணக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத மட்டும் கணிச்சிங்கன்னா எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரி, ஓகே, வாங்க பேங்க் எக்ஸ்குள்ளே போகலாம். பேங்க் எக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். பேங்க் எக்ஸ் சார்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது எங்கே ஓப்பன் ஆனிச்சு, கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனது 57,888, ஹை 58,717, லோ வந்து 57,699. ஸோ இது கொஞ்சம் இதை நம்ம கவனிக்கவும் இல்லை, இது கொஞ்சம் ஏறி இறங்கிட்டு தான் இருந்தது. பட் சென்செக்ஸ் தான் நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துச்சு இன்றைக்கி. நிஃப்டியும் அதே மாதிரி மூமெண்ட் கொடுத்தாங்க. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நேரம் சஸ்டைன் ஆகிட்டு கிடந்தா அப்புறம் மூமெண்ட் போணுச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அதாவது மண்டே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்குது 58,600. ஸோ 58,600 கால் ஆப்ஷன்ஸ் 254, புட் ஆப்ஷன்ஸ் 228, டோட்டலாக ஒரு 488 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் இருக்க மாதிரி போகுது. அதை வச்சு இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு செட் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக நமக்கு சப்போர்ட் 1 இருக்க போகிறது 58,420, 58,420. ஓகே, அதை ஒரு க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து சப்போர்ட் 2 58,142, 142. ஓகே, அடுத்து ரெசிடென்ஸ் 1 58,878, 58,878. இதை ஒரு ரெட் கலரில் மார்க் பண்ணுறோம். அடுத்து நமக்கு இருக்க போகிறது 59,458, 59. சாரி, 59,048, 58, 59,058, 59,058. ஓகே, இப்போது மிட் பாயிண்ட் அதுக்கு நம்ம வழக்கம் போல் கால்குலேஷன் தேட வேண்டியதுதான். கால்குலேட் போய் நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1, சப்போர்ட் 1, ரெசிஸ்டன்ஸ் 58,878 ப்ளஸ்ஸு 58,420, 58,420. ஸோ டோட்டல் கிடச்சி அதை 2 டிவைட் பண்ணோன்னா நமக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. மிட் பாயிண்ட்டு 58,649 மிட் பாயிண்ட் கிடச்சாச்சு. நம்ம மிட் பாயிண்ட்டாக இப்போ ட்ராப் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் எங்கே, 58,649. ஓகே, இப்போ அவ்வளோதான், மேட்ரு ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து இனிமேல் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் தான். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பனுக்கு கீழே எவ்வளோ நம்மளோட
சப்போர்ட் டச் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் ரிவர்ஸ் எடுக்குதா இல்லை உடச்சிட்டு கீழே போகுதா, இதை தான் கவனிக்கணும். உடச்சிட்டு கீழே போகுதுன்னா அப்போ ஹையை பிரேக் பண்ணாதுன்னு அர்த்தம். இன்னைய ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 1க்கு போயிடும். ரெசிஸ்டன்ஸ் 1 உடச்சிட்டு போணுச்சுன்னா அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 2 போகும். அது மாதிரி ரேலி பண்ணி நம்ம இந்த சார்ட்டை எதுக்கு கணக்கீடு மூலியமாக தான் நம்ம எடுக்கிறோம், கால்குலேஷனில் தான் எடுக்கிறோம். ஆனால் சார்ட் எதுக்கு நம்ம பயன்படுத்தோம்னா இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நமக்கு ப்ரீமியம், நம்ம ஆப்ஷன் தான் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல ஏறி இறங்கி வந்துச்சுன்னா ப்ரீமியம் டிகே ஆகும். அதை வச்சு ஒரு ஸ்ட்ரைக்கை லோ ப்ரீமியம், அது எப்படின்னா காலையில் ஓப்பனாக வர மார்க்கெட் லோ அண்ட் ஹை போடுறான்னா அந்த லோவை பிரேக் பண்ணுற ஸ்ட்ரைக் மறுபடியும் திருப்பி அந்த ஹைக்கு வரவே வராது. அது மேக்ஸிமம் 0 போகிறது தான் ட்ரை பண்ணும். அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போய்க்க வேண்டியதான். இதுக்காக தான் நம்ம இந்த லோ ஹை பார்த்து எடுக்கணும்னு சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபர்தராக போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நன்றி, வணக்கம்.